பத்திரிகையாளர் கோபாலகிருஷ்ணன் எழுதியிருக்கும் தேசிய விருதுகள் அங்கீகாரமா அவமதிப்பா எனும் கட்டுரை புதிய தலைமுறையின் சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியிருக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் விமர்சகர்களாலும் மக்களாலும் பாராட்டப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் தேசிய விருது தேர்வு குழுவினரால் முற்றிலும் புறக்கணிக்கப்படுவது தமிழர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது என்கிறது கோபாலகிருஷ்ணனின் இக்கட்டுரை. 2021 வெளியான ஜெய் பீம், 2024 வெளியான கொட்டுக்காளி, தங்கலான், வாழை மற்றும் திரை கலைஞர்களால் கொண்டாடப்பட்ட மெய்யழகன் போன்ற சிறந்த படங்கள் புறக்கணிக்கப்பட்டு ராயன், கேப்டன் மில்லர் போன்ற படங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருப்பதை கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. தேசிய விருது தேர்வில் நிச்சயமாக அரசியலும் பக்கச்சார்பும் இருக்கிறது எனும் விமர்சகர்களின் குற்றச்சாட்டை குறிப்பிட்டிருக்கும் இக்கட்டுரை, இல்லையென்றால் தங்கள் தேர்வை நியாயப்படுத்தும் பொறுப்பு விருது தேர்வு குழுவினருக்கு இருக்கிறது என்று கூறி நிறைவடைகிறது.